வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டேட்டா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 65% பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமா இருக்கு. 65%, 1% 2% இல்ல 65% அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது மட்டும் தான் நிச்சயமாக தெளிவாக தெரியுது. நீங்க ஒவ்வொரு முறையும் நாங்க பாத்துக்கிறோம், புடிச்சிட்டோம், எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்குல ஆட்சியில இருக்கீங்க? வெடிக்க பாக்குறதுக்கா, சம்பாதிக்கிறதுக்கா? இல்ல டாஸ்மாக் திறந்தா தமிழகத்துக்கு இவ்வளவு காசு வருதுன்னா தமிழகத்துக்கு காசு வரலீங்க. உங்க வீட்டுக்கு காசு போகுது, உங்க பாக்கெட்ல காசு போகுது, உங்க சுத்தி இருக்கிறவங்க வீட்டுல காசு போகுது. அடுத்த 7 தலைமுறை இல்ல, அடுத்த 70 தலைமுறை இருந்தாலும் நீங்க வீட்டுல உட்காந்துட்டு சாப்பிட்ட அளவுக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. எவ்வளவுதான் நீங்க அந்த பணம் வச்சுட்டு நீங்க துணிக்கு போட்டுட்டு சுத்த போறீங்களா? இல்ல மெத்த போட்டுட்டு படுக்க போறீங்களா? இல்ல ஒரு பொறுமை எடுத்துட்டு போத்திக்க போறீங்களா? காசு 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 நான் மட்டும் சொல்லிட்டு அலையிறீங்க. மக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு? உங்க வீட்லயே பெண்கள் இருக்காங்க. யார் எந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்க கூடாது. ஆனா நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, உங்க வீட்டுல ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும் 24 மணி நேரம்ல நாங்க புடிச்சிட்டோம், 48 மணி நேரத்துல நாங்க புடிச்சிட்டோம், சுட்டுட்டோம்,